ஆங்குலருடைய டைரக்டிவ்ஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ngIfன்ற டைரக்டிவ். ngIf டைரக்டிவோட சின்டாக்ஸே இப்படி தான் இருக்கும். இந்த கண்டிஷனில் ட்ரூ அல்லது ஃபால்ஸை இந்த டைரக்டிவ் எதிர்பார்க்கும். ட்ரூ இருந்ததுன்னா ஒரு எலிமெண்ட்டை அதை தெரியப்படுத்தும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதை மறைய வைக்கும். இது கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் கேள்விப்படுற இஃப்ங்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை தான் குறிக்குது. இப்போ இந்த புது ஆங்குலர் ப்ராஜெக்டில் ஆப் காம்போனெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே app.component.htmlங்கிற இந்த டெம்ப்ளேட் ஃபைலை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்டிங்கை நான் இங்கே வச்சுக்கிறேன். அது என்ன ஹெட்டிங்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ngIf. இது கீழே ngIfோட எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு p tag ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே text is rendered when condition is true. இந்த p tag எலிமெண்ட் எப்போ தெரியுங்கிறத நம்ம இங்கே ngIf டைரக்டிவ் அடிப்படையில் காமிக்கலாம். ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் வரணும் முதல்ல, ஏன்னா இந்த ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் தான் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் அப்படிங்கிறத முடிவு செய்யும். அதுக்கு அடுத்தது ngIf அப்படின்ற இந்த வார்த்தைகளை கொடுக்கணும். இதுதான் ngIf டைரக்டிவோட சின்டாக்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டியது ட்ரூ அல்லது ஃபால்ஸுங்கிற வேல்யூ வர வைக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த இடத்துல நம்ம நேரடியாகவே ட்ரூன்ற ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த லோக்கலோஸ்ட் யூஆர்எல்ல போய் இப்போ நான் அவுட்புட்டை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர் வென் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்ற இந்த வார்த்தைகள் தெரியுது. ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த ngIf டைரக்டிவ் நிறைவேற்றுது. இதுக்குள்ளே நம்ம ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி எலிமெண்ட்டை காமிக்கும். இப்போ ஃபால்ஸ் கொடுத்ததா இந்த இடத்துல பாருங்கள் எலிமெண்ட் ஆனது தெரியாமல் போயிடுச்சு. இதே ட்ரூ கொடுத்துருந்தா இந்த இடத்துல எலிமெண்ட் தானது தெரியும். அப்போ அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்டும் தெரியுது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே டெக்ஸ்ட் மறையிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எலிமெண்ட்டுமே சேர்த்து எடுக்கப்படுது இந்த ஆங்குலர்லேருந்து. இதை இன்னும் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லித்தரேன். இப்போ இந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியான ஹிடனுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு பைண்டிங் பண்ணுறோம். என்ன வேல்யூனா ட்ரூ. இப்போ இது என்ன பண்ணோம்னா இந்த p tag எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை மறைய வச்சிரும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுங்க. அதில் இந்த பேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப் காம்போனெண்ட்ன்ற இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா p tag இருக்குது, ஆனால் டெக்ஸ்ட் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போது டெக்ஸ்ட் வந்து தெரியும், ஏன்னா ஹிடனுங்கிறது ஃபால்ஸ் ஆகப்பட்டிருக்கு. ஆக டெக்ஸ்ட் மட்டும் தெரியும். இதே வேலையை தான் ngIf டைரக்டிவ் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அதுதான் கிடையாது. ngIf டைரக்டிவ் மொத்தமாக அந்த p tagன்ற எலிமெண்ட்டே எடுக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ngIfக்குள்ளே ட்ரூன்ற வேல்யூ இருக்கிறதால தான் இந்த p tag எலிமெண்ட் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த எலிமெண்ட்டே இந்த பேஜ்லேருந்து நீக்கப்பட்டுரும். நீங்கள் போய் திரும்பவும் ஆப் காம்போனெண்ட்டோட போய் பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டே இருக்காது. இதுதான் ngIf டைரக்டிவோட முக்கியமான ஒரு விஷயம். இது எலிமெண்ட்டையே பேஜுக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய சக்தியை கொண்டது. இது வரைக்கும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூ வச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்குன்னு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட வச்சு அதன் அடிப்படையில் கூட நம்மளால் ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஆப் காம்போனெண்ட்டோடைய கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்க போகிறேன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்க போகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி பெயர் வந்து ரிசல்ட். அது ஒரு பூலியன் டைப்பை கொண்டது. அதனால் பூலியன் டைப்பை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா எடுத்த உடனே பூலியன் வேல்யூவான ஃபால்ஸ். ஆக ஃபால்ஸ் வேல்யூ கொண்ட இந்த ரிசல்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியின் அடிப்படையில் இப்போது இந்த p tag எலிமெண்ட் ஆனது செயல்பட போகுது. இந்த ngIf டைரக்டிவ் ரிசல்ட்டுக்குள்ளேருந்து ட்ரூ வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த p tag எலிமெண்ட்டை காட்டும். அப்படி ஒரு வேளை ரிசல்ட் வேரியபிள் ஃபால்ஸ் வேல்யூ கொண்டு இருந்ததுன்னா அதை காட்டாது. ஆக இப்போ நம்ம ஃபால்ஸ் வேல்யூ வச்சுருக்கிறதால p tag எலிமெண்ட் தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை மாற்றலாம் ட்ரூன்னு. இப்போ தெரியும் பார்த்தீங்களா, ரெண்டர் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் ஃபால்ஸ் கொடுத்தா போயிடும், ட்ரூ கொடுத்தா வந்துடும். ஆக ஒரு ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் இப்போ நீங்கள் இந்த எலிமெண்ட்டை எப்படி காமிக்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் இந்த ngIfக்கு எல்ஸ் பிளாக்கையும் நீங்கள் கொடுக்க முடியும். இஃப் கண்டிஷன் ட்ரூ அடையாத சமயத்தில் நீங்கள் எல்ஸ் பிளாக்கை காட்டணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ng டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை பயன்படுத்தி எல்ஸ் பிளாக்கை காமிக்கலாம். இந்த ng டெம்ப்ளேட்ன்றது ஒரு சிறப்பான எலிமெண்ட் ஆங்குலருக்குள்ளே. இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் காட்ட வேண்டிய கண்டென்ட்டை காட்டலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை காட்டுறேன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர் வென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ng டெம்ப்ளேட்ன்ற எலிமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஒரு லோக்கல் வேரியபிள் பெயரை வச்சுக்கணும். ஹேஷ்டேக்
அப்படின்ற சிம்பிள் ஆரம்பித்து நீங்கள் வைக்கக்கூடிய பேர் எது வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே எல்ஸ் பிளாக்னு வச்சுருக்கேன். இந்த பெயரை இப்போ இந்த இடத்துல என்னால் பயன்படுத்த முடியும். இந்த ரிசல்ட்ன்ற கண்டிஷன் ட்ரூ அடையும் போது இந்த டெம்ப்ளேட்குள்ளே இருக்கிறது தெரியும், அல்லது எல்ஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு அடுத்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டோடைய பெயரை கொடுக்கலாம். இப்போ எல்ஸ் பிளாக்ன்ற பெயரை கொண்ட அந்த டெம்ப்ளேட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸ்ன்ற வேல்யூ அடையும் போது காமிக்கப்படும். இதை சோதிக்கிறதுக்கு நம்ம ப்ரௌசருக்கு திரும்ப போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர் வென் கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு இருக்குது. காரணம் என்னென்னா நம்மளுடைய ஆப் காம்போனெண்ட்டோடைய கிளாஸ்க்குள்ளே ரிசல்ட் வேரியபிள் ட்ரூன்ற வேல்யூவை அடைஞ்சிருக்கு தொடக்கத்திலேயே. இதனால தான் இங்கே டெக்ஸ்ட் தெரியுது. ஒருவேளை இதை நான் ஃபால்ஸுக்கு மாற்றி வச்சேன்னா இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர் வென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் ஆனது மாற்றப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம அந்த ng டெம்ப்ளேட் அப்படின்ற எலிமெண்ட்டுக்குள்ளே கொடுத்த டெக்ஸ்ட். இதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ng டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி நீங்கள் எல்ஸ் பிளாக்ல கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்ஸ் பார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ng டெம்ப்ளேட் ஆனது பயன்படும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ட்ரூ ஆகும் போதும் ng டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி கண்டென்ட்டை காமிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் இது காமிக்கப்படவே போகிறதில்ல. அதுக்கு தான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் இஸ் நாட் ஷோன் அப்படின்னு இந்த வார்த்தைகளை கொடுக்குறேன். இப்போது வழக்கம் போல் நம்மளுடைய ரிசல்ட்டுங்கிற அந்த வேரியபிள் ட்ரூ வேல்யூவை அடைஞ்சால் இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போது டெம்ப்ளேட் ஒன்றை கொடுத்து அதிலிருந்து கண்டென்ட்டை நான் காமிக்க போகிறேன். அதனால் இங்கே தென்ன்ற கீவேர்டை கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம உருவாக்க போகிற அந்த புது டெம்ப்ளேட்டோடைய பெயரை கொடுக்கணும். அதனால் இங்கே ஒரு புது டெம்ப்ளேட்டை உருவாக்குறதுக்கு ng டெம்ப்ளேட் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை உருவாக்குறேன். அதுக்குள்ளே ஒரு பெயரை கொடுத்துக்கிறேன், தென் பிளாக். இந்த பெயர் உங்களுடைய விருப்பம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். தென் கீவேர்டுக்கு அடுத்து இந்த தென் பிளாக் பெயரை கொடுக்குறேன். ஆக கண்டிஷன் ட்ரூ வேல்யூ அடையும் போது இந்த தென் பிளாக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் காமிக்கப்பட போகுது. அப்போது இந்த டெம்ப்ளேட்குள்ளே நான் என்ன காமிக்க போகிறேன்னா டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர் வென் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்ற வார்த்தைகளை. இதுக்கு அடுத்து செமிகாலன் கொடுத்து மறுபடியும் எல்ஸ் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துகிறேன் எல்ஸ் பிளாக்கை காமிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து எல்ஸ் பிளாக் அப்படின்ற டெம்ப்ளேட்டோடைய பெயரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த எல்ஸ் பிளாக்கை நம்ம ஏற்கனவே கீழே உருவாக்கி வச்சுட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட் ட்ரூ அடையும் போது தென் பிளாக் ஆனது காமிக்கப்படும். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அடையும் போது எல்ஸ் பிளாக் ஆனது காமிக்கப்படும். ஆக ரெண்டுமே டெம்ப்ளேட் அடிப்படையில் காமிக்கப்பட போகிற கண்டென்ட்கள். இப்போ இதை நம்ம சோதிக்கிறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர்ட் வென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் தெரியுது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய காம்போனெண்ட் கிளாஸ்க்குள்ளே இந்த ரிசல்ட் வேரியபிள் ஃபால்ஸ் வேல்யூவை அடைஞ்சிருக்கு. ஒருவேளை ட்ரூ வேல்யூ அடைஞ்சதுன்னா டெக்ஸ்ட் இஸ் ரெண்டர்ட் வென் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்ற இந்த வார்த்தைகள் தெரியும். இது இப்போ நம்ம உருவாக்கின புது டெம்ப்ளேட்டான அந்த தென் பிளாக்குள்ளேருந்து வந்திருக்கு. ஆனால் இந்த பி டேக் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் இஸ் நாட் ஷோன் அப்படின்ற வார்த்தைகளை கொடுத்துருந்தோம். அது மட்டும் கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம ரெண்டு ரிசல்ட்டையுமே டெம்ப்ளேட் அடிப்படையில் தான் இங்கே காமிச்சிருக்கோம். ஆக டெம்ப்ளேட்டை இஃப் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே ஒரு உதாரணத்தை வேறு ஒரு கோணத்தில் நம்ம மறுபடியும் கற்றுக்க போகிறோம். இந்த தடவை நான் உதாரணத்தில் ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ் எலிமெண்ட்டுக்குள்ளே ஷோ அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு இன்புட் எலிமெண்ட், அதோடைய டைப் செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸை செக் பண்ணும் போதெல்லாம் ட்ரூ வேல்யூவானது அடையும், அன்செக் பண்ணும்போது ஃபால்ஸ் வேல்யூவானது அடையும். அதன் அடிப்படையில் நம்ம ஒரு அவுட்புட்டை காமிக்க போகிறோம். இந்த இடத்துல 2-வே பைண்டிங்கான இந்த ng பார்டரில் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு ரிசல்ட் வேல்யூவை கொடுத்துக்கிறோம். கீழே பீடாக் எலிமெண்ட்டில் ஷோ இஸ் செக்ட் அப்படின்ற வார்த்தைகளை காமிக்கிறோம். அதுக்கு ngIf டைரக்டிவில் ரிசல்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியின் வேல்யூ அடிப்படையில் காமிக்க போகிறோம். இந்த ரிசல்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியானது ஏற்கனவே நம்மளுடைய ஆப் காம்போனெண்ட்டோடைய கிளாஸில் இருக்குது. அது எடுத்தோடனே ஃபால்ஸுங்கிற வேல்யூவில் அசைன் செய்யப்பட்டிருக்கும். நான் இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட் வேரியபிளுக்கு அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்தா இப்போ இது அன்அசைன்ட் வேரியபிளாக இருக்கும். ஆக இதுக்குள்ள வேல்யூவே கிடையாது. நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் ட்ரூ வேல்யூவானது இந்த ng மாடல் மூலமாக அங்கே அனுப்பப்படும். அதே மாதிரி ng மாடலுங்கிற இந்த டைரக்டிவை பயன்படுத்தணும்னா நம்ம app.model.tsங்கிற இந்த ஃபைலில் நம்ம இம்போர்ட்ஸுங்கிற அரேக்குள்ளே ஃபார்ம்ஸ் மாடியூலுங்கிற ஒரு மாடியூலை உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். ஆக மறக்காமல் அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சோதனை செய்ய வேண்டிய நேரம். இப்போ இதுக்கான அவுட்புட்டை ப்ரௌசரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரௌசரில் எடுத்த உடனே ஷோங்கிற இந்த செக் பாக்ஸ் செக் செய்யப்பட்டிருக்கு. அதனால் கீழே ஷோ இஸ் செக்ட் அப்படின்ற பீடாகோடைய டெக்ஸ்ட் தெரியுது. ஏன்னா இந்த ரிசல்ட் வேரியபிள் இப்போ ட்ரூ வேல்யூவை அடைஞ்சிருக்கும். அதனால் ngIf டைரக்டிவோடைய கண்டிஷன் அடிப்படையில் இங்கே ட்ரூ வேல்யூ இருந்ததால் இந்த ஷோ இஸ் செக்டுன்ற வார்த்தைகள் தெரியுது. ஒருவேளை இந்த செக் பாக்ஸை அன்செக் பண்ணால் தெரியாது. ஏன்னா அது ஃபால்ஸ் வேல்யூ அடைஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் ட்ரூ வேல்யூ அடைஞ்சிருக்கும், ஃபால்ஸ் வேல்யூ அடைஞ்சிருக்கும். ட்ரூ வேல்யூ, ஃபால்ஸ் வேல்யூ. இப்போ செக் பாக்ஸையும் நம்ம எப்படி இந்த ngIfக்குள்ளே பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த பீடாக் எலிமெண்ட்டை காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இந்த ngIfக்குள்ளே ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வச்சேன்னா ஃபால்ஸ் வேல்யூ அடையும் போதெல்லாம் என்ன செய்யணுங்கிறது இந்த பீடாக் எலிமெண்ட் வெளியிடும். ஆக
நாட் ரிசல்ட்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபால்ஸ் வேல்யூ இருக்கும். அப்போது ஷோ இஸ் நாட் செக்டுன்ற வார்த்தைகள் தெரியும். ஒரு எலிமெண்ட்டை மறைய வைக்கிறதையும் தெரிய வைக்கிறதையும் இந்த ngIf டைரக்டிவ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.